கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 27 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அபிராமி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அபிராமி நினைக்கிறாங்க, ஆனந்துக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஆனந்த் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்க மாட்டான். அவன்கிட்டேருந்து சத்தியம் வாங்கிட்டேன், இருந்தாலும் அவன் யாருக்கிட்டேயாவது சொல்லிடுவானே அப்படின்ட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரூமுக்கு அம்பிகா வராங்க. அம்பிகா நேராக அபிராமி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அம்பிகா கேட்குறாங்க, அபிராமி என்னம்மாச்சு, உன் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அம்பிகா அப்படின்னு. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, காலையிலையும் ஆயிடுச்சு, நீ டாக்டர் நைட்டே உன்னை அட்மிட் ஆக சொன்னார், திடீர்னு என்ன வேணாலும் நடக்கணும்னு சொன்னார், ஆனால் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஜானகி வராங்க. ஜானகி நேராக அபிராமிக்கிட்ட, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க சம்மந்தியம்மா, நாங்கள் ஒவ்வொருத்தட்டையாக கெஞ்சி வரோம், ஆனால் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, நீங்கள் எனக்காக நினைக்கிறீங்க, ஆனால் நான் தீபாவுக்காக நினைக்கிறேன். தீபாவோட கல்யாணம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தீபாவோட கழுத்தில் மஞ்சள் கயிறை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ பார்த்தாலும். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க, தீபாவோட மேரேஜ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, நீங்கள் என் பொண்ணுக்காக யோசிக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? திடீர்னு உங்களுக்கு ஏதாவது இப்போ நெஞ்சு வலி உங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என் பொண்ணை எல்லாருமே அதிர்ஷ்டம் கட்டவேன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மோசமாக பேசுவாங்க. இது கேட்குறதுக்கு என் பொண்ணு கண்டிப்பாக தாங்கவே மாட்டா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜானகி, தீபாவோட நல்ல குணத்தை பற்றி எனக்கு தெரியும். தீபா கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவா. உங்களுக்கு தெரியும்ல, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் தீபா தான். தீபா ஒரு பெண் சாமியாரை பார்த்துருக்காங்க. அந்த பெண் சாமியார் தான் வழிகாட்டியிருக்காங்க நான் உயிரோடு திரும்ப பிழைச்சி வரத்துக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எதுவும் ஆனாலும் கண்டிப்பாக அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபிராமி, நீ சொல்கிறது எல்லாத்தையும் நான் தலையாட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனால் திடீர்னு உனக்கு ரொம்ப முடியாமல் போணுச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிவிட்டு உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மேடையை காமிக்கிறாங்க. மேடையில் கார்த்தி உட்காந்துருக்காரு, மாப்பிள்ளை கிட்டப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ அபிராமி, அருணாச்சலம் எல்லாமே போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆட்டோ ஸ்டாப் ஆகிறது. அப்போ அந்த தீபா கேட்குறாங்க, அண்ணா என்னாச்சுண்ணா அப்படின்னு. அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, அம்மா ஆட்டோ என்னென்னு தெரியலம்மா, ஸ்டாப் ஆகிட்டுமா, இருமா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, தீபா சொல்கிறாங்க, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, சீக்கிரம் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இருமா ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாண்ணா நான் ஒரு கல்யாணத்தை சீக்கிரம் நிப்பாட்டணும்ண்ணா அப்படின்னு. அதுக்கு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, இருமா நான் உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை செக் பண்ணுறாரு. அப்போ அந்த ஆட்டோ புகஞ்சு போயிட்டு, இதனால அந்த ஆட்டோ இதுக்கப்புறம் ஒரு அடி கூட மூவ் ஆகாது. அப்போ தீபா சொல்கிறாங்க, அண்ணா என்னாச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, அம்மா இதுக்கப்புறம் ஒரு அடி கூட இந்த ஆட்டோ நவரவே நவராது, ஆட்டோ புகஞ்சு போயிட்டுமா, சாரிம்மா அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அது ரொம்ப பொட்டை காடு, அதனால் எந்த இடத்துலையுமே ஒரு வண்டி கூட இல்லை. அப்போ அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, சாரிம்மா நீ மன்னிச்சிருமா, இங்கேருந்து ஒரு வண்டி கூட வராதுமா, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிற மாதிரி தான்மா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தீபா அந்த இடத்துலேருந்தே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க, என்னடா இது வெளியில் பண்ண ஆளை இன்னும் காணுமே அப்படின்ட்டு வெளியில் பார்க்குறாங்க. வெளியில் பார்த்தா அந்த 2 ரவுடியும் மயக்கம் மட்டும் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ரவுடிங்க அதிர்ச்சியாகி, அவள் சரியான ஆளுடா, நம்மளை ஏமாற்றி 2 பேரையும் அடித்து போட்டுட்டு போயிட்டா, அவளை விடக்கூடாது, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில் பார்க்குறாங்க. வெளியில் பார்த்துட்டு அங்கே ஒரு பெரியவர் நிற்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு, இப்போ ஒரு பொண்ணு இந்த பக்கம் வந்துச்சு, அது எந்த பக்கம் போணுச்சு அப்படின்னு கேட்க, அந்த பெரியவர் கரெக்டாக தீபா போன பக்கத்தை காட்டிடுறாங்க. அந்த பொண்ணு ஆட்டோவில் போணுச்சுப்பா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் அதே பக்கமாக வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த ரவுடிங்க வர அதே ரூட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா திரும்பி பார்க்க, அப்போ ஏதோ ஒரு கார் வர மாதிரி இருக்குது. அப்போ தீபா அந்த காரை நிப்பாட்ட போகிறாங்க. பார்த்தா அது அந்த ரவுடிகளோட காரு. அப்போ நம்ம தீபா டக்குன்னு அந்த ரவுடிகளை தள்ளி விட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க தீபாவை துரத்திக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி அந்த
கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி மேடையில் உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து அபிராமி சொல்கிறாங்க, போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் ரியா வந்துட்டு ரம்யாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு ரம்யா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கூப்பிட்றதுக்கு வந்துடுவாங்க, அதுக்குள்ளேயும் சீக்கிரம் நீ சாரியை மாற்றணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அந்த சம்பிரதாயத்தை மட்டும் நீ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, இதுக்கு மேலே கண்டிப்பாக என்னால் கார்த்தி பக்கத்தில் போக முடியாது, அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான், எனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும், நீ போ அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி ஓகே உனக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக தீபாவோட மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க. அதோட அந்த சாரியையும் கட்டிக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து நம்ம அம்பிகா அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. அம்பிகா வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத காதில் வாங்கிடுறாங்க. செம்ம ஷாக் ஆகுறாங்க. அம்பிகா இங்கேருந்து ரூம்குள்ளே வந்துட்டு, அடி பாவியலா, யாரடி நீங்கள் தீபாவோட மாஸ்க் போட்டுக்கிட்டு என்னடி பண்ணுறீங்க, தீபாவை என்னடி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த கிழவிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு டக்குன்னு கதவை சாத்துறாங்க. அம்பிகா கேட்குறாங்க, நான் யாருன்னு தெரியுமா, எதுக்கடி இப்போ கதவை சாத்துறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்னை வெளியில் விட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் வந்துட்டு உன்னை இந்த ரூமுக்குள்ளேயே போட்டு அடைக்க போகிறோம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன்னை ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அம்பிகா சொல்கிறாங்க, நான் இதை இப்போவே அபிராமிக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்ப. அப்போ ரியா டக்குன்னு பின்னாடியிலேருந்து, நீ வந்துட்டு போனால் தானடி சொல்ல முடியும் அப்படின்ட்டு அம்பிகாவோட முகத்தில் மயக்க மருந்து அடிச்சிடுறாங்க. இதனால் அம்பிகா மயக்கமிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, நல்ல வேலை பண்ண, இவளை விட்டால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவா, அப்புறம் மறுபடியும் நம்ம திட்டம் போடுறது ரொம்ப கஷ்டம், இவளை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போடணும் அப்படின்ட்டு அம்பிகாவை தூக்கி கொண்டு போய் ஒரு பாத்ரூம்குள்ளே போட்டு கட்டி போட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா சொல்கிறாங்க, பாவம் ரொம்ப பெரிய ஹீரோயின், இவளுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்பரியா சொல்கிறாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளுக்கு இடையில வந்தால் இப்படி தான் நடக்கும், சரி நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரி ஓகே இவளை யாரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. ரியா சொல்கிறாங்க, கல்யாணம் நடந்தால் அடுத்த செகண்டே நான் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறேன், நீனு இந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆக போகிற அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் எப்படி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியும், எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக மாட்டேன், என் முகத்தில் இருக்க முகமுடியை கைட்டி கார்த்திக்கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, இதுவும் நல்ல யோசனை தான், ஆனால் உன்னை ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, நான் போலீஸில் சரண்டர் ஆகிடுவேன், அப்புறம் ஜாமீனில் வெளியில் வந்துட்டு நான் கார்த்திக் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியாவும் சரி ஓகே, அப்படியே என்ன மறந்துடாத, எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ண வேண்டியது என் பொறுப்பு, நான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய்க்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறேன். அந்த மீனாட்சியை துரத்தி அடிச்சுட்டு, மீனாட்சி தீபாவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பா, அவளையும் சேர்த்து துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளானே, நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே நான் போயிடுவேன் இப்போ மேடைக்கு, நீ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடு, முக்கியமாக யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு. ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில் காலிங் பெல் யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் மைதிலியும் மீனாட்சியும் வந்து நிற்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மைதிலி நான் போயிட்டு தீபாவை கூப்பிடலை, அவள் என்னமோ தெரியல என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா, அதனால் நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. இதை கேட்ட மீனாட்சியும் சரி அப்படின்னு, மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதவை தட்டுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க ரியா கிட்ட, இங்கே பாரு என்னை கூப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க, நீ போயிட்டு ஒளிஞ்சிக்க அப்படின்னு. இது கேட்ட ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்னாச்சு கதவை திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன்னே, உடனே எப்படி கதவை திறக்க முடியும், ரெடி ஆகிட்டு தான் கதவை திறக்க முடியும், இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு மைதிலியும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்போ மீனாட்சி டக்குன்னு நில்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஆஹா உடம்பு சைஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டாளுகளோ அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன திடீர்னு இப்படி ஒரு 10 கிலோ 15 கிலோ இழைச்ச மாதிரி இருக்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நான் மேரேஜுக்காக டயட்டில் இருந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, டயட்டில் இருந்தியா, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போ திடீர்னு ஒரு 10-15 கிலோ இழைச்ச மாதிரி இருக்க, என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ
தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், உடம்பு இளைக்கிறது தான் என்ன சாதாரண விஷயமா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, சரி வா மீனாட்சி, இவகிட்ட என்ன சொன்னாலுமே இவ என்னமோ ஒரு மாதிரி பேசுகிறா, கல்யாணத்தை முடிச்சுட்டு அவளை பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மேடைக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பாடா இவளுக்கு சந்தேகப்படுறத நிப்பாட்டிட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அழைச்சிட்டு நேராக மேடைக்கு போகிறாங்க. அங்கே நம்ம கார்த்தி உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம கார்த்தி தீபாவையே பார்க்குறாரு. தீபா வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபாவை சந்தேகமாகவே பார்க்குறாரு. என்னடா இது, நம்ம தீபாவோட பிஹேவியரில் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படின்னு நம்ம கார்த்திக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்துட்டு ஒரு பெண் சாமியாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பெண் சாமியார் இன்னுமே வந்தபாடு இல்லை. அப்போ அபிராமி நேராக அந்த ஐயரை பார்த்து, ஐயா இந்த தாலி கட்டுற நேரத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. இன்னும் 1/2 hour இருக்கே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ண முடியுமா, முக்கியமான ஒரு ஆள் வரணும் அப்படின்னு. ஐயர் சொல்கிறாரு, அதுக்கு என்னம்மா வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி நேராக வாசலுக்கு வராங்க. வந்து பார்த்தா அங்கே பெண் சாமியாரும் வந்துடுறாங்க. நம்ம அபிராமி நேராக அந்த பெண் சாமியாரை கையெடுத்து கும்பிட்டு, எங்கே நீங்கள் வரமாட்டிங்களோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். இன்றைக்கி நானே என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் கொடுத்த தைரியம் தான் நான் இந்த கல்யாணத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. பெண் சாமியார் சொல்கிறாங்க, கவலைப்படாத அபிராமி, இன்றைக்கி கல்யாணம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்குள்ளே வராங்க. அப்போ மண்டபத்துக்குள்ளே வந்ததோட நேராக அந்த ரம்யாவையே முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஆஹா இவ சரியான ஆளாச்சே, நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பெண் சாமியார் நினைக்கிறாங்க, தீபா இங்கே இல்லை, இங்கே ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு, அங்கே இருக்கிறது தீபாவே கிடையாது அப்படின்ட்டு பெண் சாமியார் மனசில் நினைக்கிறாங்க. அவளை எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு பெண் சாமியார் நினைக்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, அம்மா கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், சரிங்க ஐயரே, முக்கியமான ஆள் வரணும்னு சொன்னேன், அது இந்த பெண் சாமியார் தான், இவங்களோட முன்னிலையில் இவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐயரும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜையும் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அந்த தாலியை எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பெண் சாமியார் நேராக அந்த ரம்யாவையே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அப்போ ரம்யாவுக்கு முகத்தில் போட்டிருக்க மாஸ்க் வந்து அரிக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது முகத்தில் போட்டிருக்க மாஸ்க் அரிக்க ஆரம்பிக்குது, எதுக்காக அரிக்க ஆரம்பிக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ரம்யாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்மளால் தாங்க முடியாது போலையே அப்படின்ட்டு ரம்யா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரியா வந்துட்டு நேராக ரம்யாவோ ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, ஒரு முக்கியமான க்ரீம் போட்டு தான் அந்த மாஸ்க்கை போடணும், ஆனால் அவள் அதை போடாமல் டக்குன்னு எடுத்து மாட்டிட்டாலே, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு அரிக்க ஆரம்பிச்சிருமே அப்படின்ட்டு ரியா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பெண் சாமியார் இன்னுமே ரம்யாவை குறுகுறுன்னு பார்க்க, அப்போ ரம்யாவுக்கு இன்னும் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ரம்யா முகத்தை சொரிய ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து நம்ம அபிராமி பார்க்குறாங்க. நேராக தீபா பக்கத்தில் வந்துட்டு, தீபா என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, என்னம்மா இது ஆன்ட்டின்னு கூப்பிட்ற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லைத்த ஒன்றும் இல்லைத்த, ஏதோ மேக்கப் திங்ஸ் சரியில்லை போல், அதான் ஒரே இச்சிங்காக இருக்குது அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஓ அப்படியாம்மா, சரி சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, கல்யாணம் முடிஞ்சதோடு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னுமே வந்துட்டு ரம்யாவுக்கு அரிக்க ஆரம்பிக்குது. அந்த அனல் ஓமகுண்டம் எரிய எரிய இன்னுமே நம்ம தீபாவுக்கு வந்துட்டு முகம் எரிய ஆரம்பிக்குது. உடனே நம்ம ரம்யா வந்துட்டு முகத்தை சொரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவை திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக ரம்யாவை முறைக்கிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஐயோ கார்த்தி எரிக்கு முறைக்கிறான் அப்படின்ட்டு தலையில் கை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு தோல் பிஞ்சிக்கிட்டு வருது. அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலியும் ஓடி வராங்க. வந்துட்டு மைதிலி நேராக தீபாவோட நெத்தியில் கை வச்சு, என்னடி உனக்கு தோல் பிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ல, அப்போ ரம்யா அதிர்ச்சியாகி அந்த தோலை அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி அப்படியே பார்க்குறாரு. அப்போ இன்னுமே நம்ம ரம்யாவுக்கு அரிப்பு தாங்க முடியலை. கண்ணத்தில் உள்ளதையெல்லாம் சொரியிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. இதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. அப்போ மைதிலியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அப்படியே ரம்யா முகத்தில் உள்ள எல்லாமே பிரிஞ்சு கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு. அப்போ கார்த்தி நேராக ரம்யாவோ ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அப்போ ரம்யா அதிர்ச்சியாகி நின்று, ஏன் கார்த்தியை நீ அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி டக்குன்னு ரம்யா முதுகில் இருக்க சிப்பை பிடுங்குறாரு. அப்போ அந்த சிப்பை எடுத்ததோட ரம்யா நார்மல் வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ
கார்த்தி சொல்கிறாரு, என்னடி பிளான் பண்ணீங்க, தீபா எங்கே அப்படின்னு. அபிராமிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறது. இங்கே என்ன நடக்குது, தீபா எங்கே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இன்னரம் தீபா செத்துருப்பா, நீ எனக்கு தாலி கட்டுறது தான் நல்லது, இனிமே நீ தீபாவை பற்றி நினச்சி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி ரம்யாவை மறுபடியும் ஓங்கி அறைகிறாரு, மரியாதையாக உண்மையை சொல்லு, தீபா எங்கே போனா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நேரம் செத்துருப்பா, அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மரியாதையாக சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை இழுத்துட்டு வராங்க. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. சரவணன் நேராக கார்த்தியை பார்த்துட்டு, கார்த்தி என்ன கார்த்தி இது, ரம்யா மணப்பெண் கெட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவோட உருவத்தில் வந்து எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிருக்கா, தீபாவை காணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி நேராக மைதிலிக்கிட்ட சொல்கிறாங்க, தீபா இது வரைக்கும் என்னை அப்படி பிஹேவ் பண்ணதே கிடையாது, எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு இவ தீபாவா அப்படின்னு. இப்போ தான் புரியுது, அது தீபாவே இல்லை, இவ ரம்யாவோ இல்லை ரியாவாவோ இருந்திருக்கணும். முதல்ல குண்டா இருந்தா, அப்போ ரியாவாக இருந்திருக்கணும், இப்போ கொஞ்சம் இழைச்சி போன மாதிரி இருந்தல்ல, அப்போ ரம்யாவாக வந்திருக்கா. நம்ம தான் வந்துட்டு சரியாக கவனிக்காமல் இருந்துட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான் தீபா மேலே இப்படி சந்தேகப்பட்டுட்டேனே, தீபா ரொம்ப நல்லவ, அவள் வந்துட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. நானும் அப்போயே சந்தேகப்பட்டிருக்கணும், நான் வந்துட்டு சாதாரண விஷயமாக விட்டுட்டேன், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ தீபா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இந்த ரம்யாகிட்ட கேளுங்க தீபா எங்கே அப்படின்னு. அப்போ பெண் சாமியார் இங்கேருந்து வந்துட்டு, எனக்கு தெரியும்ப்பா தீபா எங்கே இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த பெண் சாமியார் ஏற்கனவே காட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு எப்படியோ தீபாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ பெண் சாமியார் சொல்கிறாங்க, தீபா எப்போயோ நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், உங்கள் எல்லாருக்கும் உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு தான் நான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் அப்படின்ட்டு தீபாவை கூப்பிட்றாங்க. தீபா அந்த இடத்துக்கு வராங்க. தீபாவை பார்த்ததோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, தீபா இவ்வளோ நேரம் நீ எங்கேம்மா இருந்த அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரம்யா சாதாரண ஆள் கிடையாது, என்னையை வந்துட்டு அவள் கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டுட்டா, என்னைய யாரை தெரியுமா பிடிச்சி கொடுத்தது, ஐஸ்வர்யா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் ஷாக் ஆகுறாரு. அருண் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி எனக்கு அப்போவே இந்த ஐஸ்வர்யா மேலே சந்தேகமாக இருந்துச்சு, ஏன்னா அன்றைக்கி அவள் நைட்டு வந்து ஃபோன் பேசினா, அப்போ யாருக்கிட்டடி ஃபோன் பேசினேன்னு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்டன்னு சொல்லி மழுப்புனான். ஸோ அப்போ தான் இவள் ஃபோன் பண்ணி பேசி தீபாவை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும், இவ சரியான ஆளாக தான் இருந்திருக்கா, நம்ம தான் வந்துட்டு இவ திருந்திட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் கார்த்தி, இதுக்கு மேலே இந்த ஐஸ்வர்யாவை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதே கிடையாது, இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா விடண்ணா, அவங்க அப்படி தானே தெரிஞ்சு போச்சு, ஆனால் தீபாவை கடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க, நீ என்ன பண்ணுறன்னா நேராக போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே உள்ள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, அதான் நான் இருக்கிறேன்னு, இவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே ரம்யாட்ட எங்கே ஒருத்தி உன் கூடயே இருப்பாளே அவள் எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ ரியா மாடியில் நின்றுட்டு, ஆஹா இவனுங்க நம்மளை தான் கேட்குறானுங்க போல், நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்க்க அந்த இடத்துல மைதிலி நிற்கிறாங்க. அப்போ மீனாட்சியும் நிற்கிறாங்க. மீனாட்சி நேராக ஓங்கி ரியாவை ஒரு செவிலே ஒன்று விடுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்னையவே தீபாவை சந்தேகப்பட வச்சுட்டியல்ல, அவள் பத்திரமாத்து தங்கம், அவள் கெட்டப்பில் இருந்துட்டு கொஞ்சமாவது நல்லவளாக நடந்துக்கிட்டியா, நீ சரியான ராட்சசடி அப்படின்ட்டு ஓங்கி ஒன்று செவிலே கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ரியா. அப்போ மீனாட்சி வந்துட்டு ரியாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட விடுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இவ தீபா உருவத்தில் இருந்துக்கிட்டு எல்லாரையும் அப்படி இரிட்டேட் பண்ணி பேசியிருக்கா, தீபா இது வரைக்கும் யாரையுமே இப்படி பேசினதே கிடையாது அப்படின்ட்டு நேராக தீபா பக்கத்தில் வந்துட்டு தீபாவோட கையை பிடிச்சி, தீபா என்னை மன்னிச்சிருமா, கொஞ்ச நேரத்தில் நானே உன்னை தப்பாக நினச்சிட்டேன், இது மாதிரி நீ கெட்டவளாயிட்டியோ அப்படின்னு நினச்சி நானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அபிராமி சொல்கிறாங்க, சரி நடந்தது நடந்து போச்சு, அந்த ரம்யாவை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம், அது இந்த பெண் சாமியார் சக்தியால் தான், நீங்கள் சொல்லுங்கம்மா, இப்போ தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கலாம்ல, எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு பெண் சாமியார் சொல்கிறாங்க, எதுக்காக இந்த கல்யாணம் நிற்கணும்னு சொன்னோன்னு தெரியுமா, இந்த ரம்யா இப்படிப்பட்ட வேலையை பண்ணுவா அப்படின்னு தான் ஜோசியக்காரர் இந்த கல்யாணத்தை நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல், நீங்கள் கவலைப்படாதீங்க, தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு பெண் சாமியார் தைரியம் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடு கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.